நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான பொழுது இத்தனை ஊடக சந்திப்பு, ஆயிரக்கணக்கான ஊடக சந்திப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அண்ணன் சீமான ஊடகங்கள் பேசாது. ஒரு முறை கூட ஊடகத்தை சந்திக்கல, விஜய் சந்திக்கல. ஊடகத்தை சந்திக்காத விஜய் குறித்து செய்தி நாங்க குறைச்சுக்குவோம் அப்படின்னு யாரா முடிவெடுத்தீங்களா? ஏன் கேட்கல? இன்னும் சொல்ல பணம் வெளிப்படையா மனம் திறந்து பேசுவோமே. பேக்கேஜ்னு ஒன்று இருக்கு, தொகுப்புன்னு ஒன்று இருக்கு. 15 லட்சம் பணம் கொடுத்தா முதன்மை காட்சி ஊடகங்கள் ஒரு நாள் முழுக்க எந்த நிகழ்ச்சி நிறைய போடும், நியூஸ் கார்டு போடுவாங்க, விவாதம் நடத்துவாங்க. இது மக்களுக்கு தெரியாது, காசு வாங்கிட்டு பண்றாங்கன்னு. ஆனா நடக்குது இல்ல. அப்ப இன்னைக்கு ஊடகங்கள் நிலையை கடந்து ஒரு கம்பெனியா மாறிடுச்சு. அதுக்கு தேவை அந்த கம்பெனியோட லாபம். அந்த லாபத்துக்கு எதை காட்டணுமோ அதை காட்டுது. எங்களால் லாபத்தை தான் பெற முடியாது, மக்களுக்கு அரிய தத்துவத்தான் சொல்ல முடியும். அதான் எங்கள் பிழையில ஊடகங்கள் தவறு பண்ணிச்சு. 30 வினாடிகளுக்குள்ள அவங்களுக்கு கண்டென்ட் நாங்க கொண்டு போய் கொடுக்கல, அது எங்களோட தவறா கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இல்ல, நாங்க இந்த சிக்கல்களுக்கான தீர்வு கொடுக்காம இருந்துட்டோம்னு எந்த இடத்துலயும் எங்களால சொல்ல முடியாது. அந்த தவறு நீங்க குற்றம் சாட்டுறதை ஏற்றுக்க முடியாது. விஜய் அந்த பனையூர் வீட்டை விட்டு வந்தாலே ஊடகங்களுக்கு செய்தி. நீங்க நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டு காலமா இருக்கும். இப்ப ஆடு மாடு வளத்துல நாங்க தேசிய தொழிலா மாத்துவோம், விவசாயத்தை முதன்மைப்படுத்துவோம், தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டமைப்போம், நகரங்களை தலைநகரங்களை பரவலாக்குவோம்னு வைக்கிறோம். நீங்க உங்க நினைவுல சொல்லுங்க, தமிழ்நாட்டோட தொலைக்காட்சிகள்ல இந்த தற்சார்பு பொருளாதாரம் சாத்தியமா, ஆடு மாடு வளர்ப்பு சாத்தியமா, விவசாயத்தை முதன்மைப்படுத்திய இந்த சந்தை சாத்தியமானு எந்த தொலைக்காட்சியில் விவாதம் நடத்தப்பட்டிருக்கு? ஒரு தொலைக்காட்சியும் கிடையாது. நாங்க கருத்தை சொல்றோம், ஊடகங்களுக்கு கருத்தை விட கவர்ச்சி தேவைப்படுது. அதனால ஊடகங்கள் பிழைய பண்ணுச்சு. எது நல்ல அரசியல், எதை வழிகாட்டணும் அப்படிலாம் காட்டலையே.